Let us continue. Vice President. The Vice President occupies the second highest position in the country. இப்போ நம்ம பார்த்தோம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் பிரசிடென்ட் அடுத்த பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கவங்க யார்? வைஸ் பிரசிடென்ட். ஹீ இஸ் அக்கார்ட் ஆஸ் த ரேங்க் நெக்ஸ்ட் டு த பிரசிடென்ட் இன் த அஃபீஷியல் வேரண்டோ ஆஃப் பிரசிடென்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு சம் பவர் கொடுத்து வச்சுருப்போம். அந்த பவர்னுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவங்க வைஸ் பிரசிடென்ட் வந்து யாருக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்காங்க? பிரசிடென்ட்க்கு அடுத்த ரேங்க்கில். திஸ் ஆஃபீஸ் இஸ் மாடல்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் த அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். இப்போ அமெரிக்காவில் வந்து வைஸ் பிரசிடென்ட்டினுடைய மாடலில் வச்சு தான் நம்ம இந்தியாவில் வைஸ் பிரசிடென்ட்டுடைய போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னுடைய ஆர்டிக்கல் 52லேருந்து 78 வரலும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரசிடென்ட்க்கு 53யும் இப்போ வைஸ் பிரசிடென்ட்னுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 63. Article 63 of the Constitution provides for the Vice President of India. This office has been created to maintain the political continuity of the state. ஏன் வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற போஸ்ட் வந்து இந்தியாவில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வைஸ் பிரசிடென்ட் இல்லாத சமயத்தில் பொலிட்டிக்கல் சைடில் ஏதாவது ஒர்க் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்னுடைய போஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் இல்லாத சமயத்தில் வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஸ் த வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட்க்கு ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ஃபர்ஸ்ட், ஹீ மஸ்ட் பி a citizen ஆஃப் இந்தியா. ஹீ மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 35 years. 35 years கம்ப்ளீட் ஆனால் தான் கேண்டிடேட்டாகவே கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஹீ மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் யூனியன், ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்லேயோ லோக்கல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ எந்த பொசிஷன்லேயும் இருக்கக்கூடாது, எந்த போஸ்ட்லேயுமே. He should have other qualification required to become a member of ராஜ்யசபா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர் ஆகக்கூடிய தகுதியும் அவங்களுக்கு இருக்கணும். எலெக்ஷன் அண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். இவங்க தான் நம்ம இந்தியானுடைய அட் ப்ரெசண்ட்டில் இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் வெங்கைய நாயுடு. எப்படி நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறோம், அவங்களுடைய டேர்ம் பீரியட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் எல்லாருடைய பொலிட்டிக்கல் சைடில் இருக்கிறப்ப அவங்களுடைய டேர்ம் பீரியட் எல்லாமே பார்த்திங்கன்னா 5 years தான். அதே மாதிரி நம்ம எப்படி பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறோம் இந்த இன்டைரக்ட் மெத்தட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்க்கு நம்ம என்ன சொன்னோம்? எலக்ட்ரோரல் காலேஜ், அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறத இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்கிறோம். இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடில் வைஸ் பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன்ஸ் நடத்துகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபானுடைய மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் வைஸ் பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன்ஸில் ஓட்டு போடுவாங்க. Article 66(1) The Vice President, like President, is elected not directly by the people but the method of indirect election. The term of office of the Vice President is 5 years. His office may terminate earlier. இப்போ வந்து அந்த பொசிஷன் வந்து அவங்கள வந்து முன்னாடியே நம்ம வந்து 5 years கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள ரிமூவ் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம், காலியாக்க வைக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் ரெசிக்னேஷன், அவங்களே ரிசைன் பண்ணணும், இல்லைனா டெத் ஆகிட்டாங்க, இல்லைனா ரிமூவல் வந்து இம்பீச்மெண்ட் பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ இவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் யார் இந்தியானுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபானுடைய ஸ்பீக்கர், சேர்மேன். இப்போ அவங்க இல்லாத சமயத்தில் அவங்களுடைய ஒர்க்கை யார் ராஜ்யசபாவில் கேரியான் பண்ணுவாங்க? டெப்டி சேர்பர்சன், சேர்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒர்க்கை கேரியான் பண்ணுவாங்க. மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணலாம். மறுபடியும் ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். Till then, the deputy chairman of the Rajya Sabha can perform the duties of the chairman of the Rajya Sabha. Do you know if the post of the president and vice president, பிரசிடென்ட்டும் இல்லை வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை, அந்த டைமில் யார் அந்த ஒர்க்கை கேரியான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அந்த ஒர்க்கை கேரியான் பண்ணுவாங்க ஆஸ் அ பிரசிடென்ட். This situation is happened in 1969 when the Chief Justice Hidayatullah was appointed as the President of India. Removal of Vice President. Vice President நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்னது ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் எங்கே நிறைவேற்றணும்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராஜ்யசபானுடைய அனதர் நேம் தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நாம் எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது நாம் எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லை, எம்எல்ஏ. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் மெம்பரை எலெக்ட் பண்ணி
ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த வைஸ் பிரசிடெண்ட் கேன் மே பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை ரெசல்யூஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாஸ்ட் பை த மெஜாரிட்டி அதிக மெம்பர் வந்து சப்போர்ட் பண்ணி பாஸ் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணா, லோக்சபா ஹவுஸ் ஆஃப் த பீப்புளுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொன்னால் லோக்சபானுடைய அனதர் நேம் தான் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். அங்கே வந்து பீப்புள் எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கனால அதை ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொன்னால் அவங்க அக்ரி பண்ணினதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள ரிமூவ் பண்ணலாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி வந்து உங்களை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். A resolution for this purpose may be moved only after a notification of at least a minimum of 14 days has been given of such intention. Functions of the Vice President. Vice President உடைய ஃபங்க்ஷன் என்ன? Vice President is the ex officio chairman of the ராஜ்யசபா. ராஜ்யசபானுடைய சேர்மன் அப்படின்னு சொன்னோம். So he is the Vice President is the ex officio chairman of ராஜ்யசபா. He regulates the proceedings of the house. அந்த ராஜ்யசபானுடைய நடைமுறைகள் அதில் நடத்துறது வந்து அவங்க தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. He decides the order of the court. ஆர்டரை வந்து என்ன பண்ணும், அந்த ஹவுஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுக்கறது. ஹீ டிசைட்ஸ் த அட்மிசிபிலிட்டி ஆஃப் த ரெசல்யூஷன் ஆர் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம், இந்த தீர்மானம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் கொடுக்கறதும் யார், அவங்க வைஸ் பிரசிடெண்ட் தான். ஹீ சஸ்பெண்ட் ஆர் அட்ஜர்ன்ஸ். இப்போ வந்து ஏதாவது கூச்சல் குழப்பம் இப்போ ஏதாவது விவாதம் நடத்தும் போது யாருமே அந்த விவாதத்தை நடக்க விடாமல் நடுவில் தடை பண்ணுவாங்கல்ல, அதுதான் எனது கூச்சல் குழப்பம். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த கூட்டத்தொடரையே. இல்லைன்னா வந்து அப்படியே டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. இப்போ வந்து ஒரு 10 o'clock கூடுது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அந்த ஒர்க் அவங்களால கண்டினியூ பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் தள்ளி வைப்பாங்க. அதுதான் அட்ஜர்ன். when the president is unable to discharge his duties. இப்போ வந்து பிரசிடென்ட்னால அவங்களுடைய ஒர்க்கை கேரி ஆன் பண்ண முடியும். என்னென்ன ரீசனுக்காக, இல்னஸாக இருக்கலாம், ஆப்சன்ஸ், நம்ம இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் வந்து பிரசிடென்ட்னுடைய ஒர்க்கை வைஸ் பிரசிடென்ட் கேரி ஆன் பண்ணலாம். when the president is unable to discharge his duties due to illness or absence from the country, he attends to the function of the president. எவ்வளோ நாளுக்கு வந்து அந்த ஒர்க்கை கேரி ஆன் பண்ணலாம், பிரசிடென்ட்னுடைய ஒர்க்கை 6 monthsக்கு அவங்க கேரி ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேஸ்டிங் ஓட். கேஸ்டிங் ஓட் இஸ் நத்திங். இப்போ வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 members அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2 பேரும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 5 பேரும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிற 5 பேர் இது பண்ணும்போது 2 ஈக்குவலாக இருக்கா, டை ஆகுதா, அப்போ அந்த டைமில் வந்து அந்த தீர்மானம் ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வைஸ் பிரசிடென்ட். அதுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம், கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்கிறோம். According to the Article 100 of the Constitution, the Vice President can only cast his vote when there is a tie over a bill. Bill அப்படின்னு சொன்னால் மசோதா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராஜ்யசபாவில் வந்து டை ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஓட்டு தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வைஸ் பிரசிடென்ட்க்கு. It means that there is a need for one vote only to pass the bill. No member have any right to oppose his decision. இப்போ வந்து அவங்களுடைய டெசிஷனை இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து வேணும்னு போடலாம், வேண்டானும் போடலாம். அதை வந்து யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடிய ரைட் எந்த மெம்பருக்குமே இல்லை. நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்குது, லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. இந்த லோக்சபா எலெக்ஷனில் நம்ம எம்பிஸ் வந்து பீப்புள் வந்து டைரெக்டாக ஓட்டு போட்டு எம்பியாக அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். அதில் அதிக சீட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அந்த பார்ட்டியிலேருந்து ஒருத்தரை லீடராக எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டராக பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி தான் யார், இங்கே பிரைம் மினிஸ்டர். ஆர்டிகல் 74(1) says that there shall be a council of ministers with the prime minister. இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட மினிஸ்டர்ஸ் குரூப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பிரசிடெண்ட்க்கு கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஹெல்ப்பும் அட்வைஸும் பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்குறவங்க தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் வித் பிரைம் மினிஸ்டர். The post of the Prime Minister of India has adopted the Westminster England model of the constitutional democracy. டெமோக்ரஸின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பீப்புளுக்காக நடத்துகிற ஆட்சி தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்ம இந்தியா வந்து இங்கிலீஷ் பீப்புளுடைய கண்ட்ரோலில் இருந்தனால அங்கே அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற போஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இங்கிலாந்து இஸ் சிச்சுவேட்டட் இன் வெஸ்ட்மினிஸ்டர், ஸோ இட் இஸ் கால்ட் வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட்.
The leader of the majority party in the Lok Sabha is appointed by the president as the prime minister. The prime minister are appointed by the president. The other ministers are appointed by the president on the advice of the prime minister. வந்து prime minister லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இவங்க வந்து யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் கொடுத்து அது மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இஃப் நோ பார்ட்டி கமெண்ட்ஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி, இப்போ இந்த லோக்சபா இப்போ வந்து இந்த லோக்சபாவில் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்றபோது என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து இவங்க வந்து இந்த பார்ட்டி இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணினா இவங்க கவர்மெண்ட்டை நல்லா ஸ்மூத்தாக ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற எந்த பார்ட்டியை நினைக்கிறாங்களோ அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கள வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. The president can summon the leader of any party who in his opinion can manage to form the ministry. The president administers to the ministry the oath of office and secrecy. இப்போ அந்த மினிஸ்டர்ஸு பிரைம் மினிஸ்டருக்கெலாம் பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணமும் செஞ்சு வைக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் பிரசிடெண்ட். As a person who is not a member of the parliament can be appointed as a minister, but he has to get himself elected to the parliament within 6 months. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டர் அவங்க வந்து எம்பியாக இல்லை அப்படின்ற சமயத்தில் அவங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சுக்கலாம், மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கலாம். பதவி ஏற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து எலெக்ஷன் வந்து அவங்க கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணி அந்த 6 monthsக்குள்ளே அவங்க வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக ஹி மஸ்ட் பி பிகம் அ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் வித்தின் 6 months. மினிஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஆஸ் வெல் அஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. யாருக்கு அவங்க எதுக்கு மினிஸ்டர்ஸ்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் லோக்சபாக்கு. டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஆர்டிகிள் 78 மென்ஷன் த டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர்னுடைய டியூட்டிஸை பற்றி சொல்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்டிக்கல் 78 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த வேரியஸ் டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு இந்த துறைக்கு இவங்க தான் மந்திரி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒர்க்கை டிசைட் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒர்க்கு இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் யார்? த பிரைம் மினிஸ்டர். த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட் அண்ட் அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் ஆஃப் த கேபினெட் விச் ஹி ப்ரெசைட்ஸ். பிரசிடெண்ட் வந்து இந்த டேட்டில் நம்ம வந்து இந்த கேபினெட் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணலாம், இந்த தீர்மானங்களை நம்ம நிறைவேற்றலாம், இதெல்லாம் நடக்க போகுது, இதை பற்றி விவாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது யார்? பிரைம் மினிஸ்டர். த பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்மலி கன்சல்ட் 2 or 3 ஆஃப் ஹிஸ் சீனியர் கொலீக்ஸ் வென் ஹி டஸ் நாட் கன்வென் த கேபினெட் மீட்டிங். கேபினெட் மீட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணலாம்? அவங்க குரூப்பில் இருக்கிற ஒரு சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ஸில் ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கன்சல்ட் பண்ணலாம். இந்த பிரைம் மினிஸ்டர் சூப்பர்வைஸ் த ஒர்க்ஸ் ஆஃப் த வேரியஸ் மினிஸ்டர். மினிஸ்டருக்கு என்னுடைய ஒர்க்ஸ் எல்லாம் யார் வந்து கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் ஒர்க்கு கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்ணலாம். டு கன்வர்ஸ் டு த பிரசிடெண்ட் ஆல் த டெசிஷன்ஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கனெக்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் த அஃபேர்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் த ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய எல்லா விவகாரங்கள் அப்புறம் அந்த சட்டத்துலலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட்டுக்கு எடுத்து சொல்கிற அவங்க அதை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட அவங்க வந்து என்ன பண்ணணும், சொல்லணும், விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரசிடெண்ட் கிட்ட பிரைம் மினிஸ்டர் விவாதிக்கலாம். The Prime Minister acts as a link between the President and the Council of Ministers. இவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லிங்க் இன்டர்மீடியேட் பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்க யாருன்னா பிரைம் மினிஸ்டர். Prime Minister is the leader of the nation and the chief spokesman of the country. Prime Minister வந்து ஒரு நேஷனுடைய லீடர் அப்படின்ற சமயத்தில் நாட்டின் உள்நாட்டு இது வெளிநாட்டு மற்ற இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு சீஃப் ஸ்போக்ஸ்மேனாக இருக்காங்க, முக்கிய செய்தி தொடர்பாளராக அவங்க வந்து இருக்காங்க. As a leader of the nation, the Prime Minister represents our nation to all international conferences like the Commonwealth. இப்போ அந்த வந்து நம்மளுடைய லீடராக இருக்கிறனால ஒரு கண்ட்ரினுடைய லீடராக இருக்கிறனால இவங்க வந்து என்ன பண்ணலாம்,
பிரசிடெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதாவது சர்வதேச அளவில் நடக்கும் கான்ஃபரன்ஸ்லாம் என்னென்ன கான்ஃபரன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னால் காமன்வெல்த்து, சம்மிட் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட், நாம்னுடைய மீட்டிங், சார்க் நேஷன்ஸ்னுடைய மீட்டிங்லலாம் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் பிரசிடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டரும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷன் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் த அட்வைஸ் ஆஃப் the Prime Minister appoints the Council of Ministers. The Constitution of India restrict the number of Council of Ministers including the Prime Minister to 15% of the total members of Lok Sabha. இப்போ total members of Lok Sabhaல 15% members தான் என்ன பண்ணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். அதில் மினிஸ்டர்ஸ் வந்து நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அந்த 3 கேட்டகரிஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கேபினெட் மினிஸ்டர், அவங்க தான் ரொம்ப அதிகமான பவர் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், நெக்ஸ்ட்டு டெப்டி மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர் இஸ் இன்ஃபார்மல் பாடி ஆஃப் த சீனியர் மினிஸ்டர் who forms the nucleus of the administration எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு முக்கிய இதாக இருக்கிறவங்க யாருன்னா கேபினெட் மினிஸ்டர். அவங்க தான் சீனியர் மினிஸ்டராகவும் இருப்பாங்க. அதில் இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் இந்த கேபினெட் மினிஸ்டர் தான். சச்சஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஹோம். இது 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீனியர் மோஸ்ட் மெம்பர்ஸை தான் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்தியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் ராஜ்நாத் சிங் அப்படின்றவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றவங்க நிர்மலா சீதாராமன். எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ரவிசங்கர். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் ஹோம் மினிஸ்டராக இருக்கார், அதாவது உள்துறை அமைச்சர். மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா தனி பொறுப்பாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தீஸ் மினிஸ்டர்ஸ் பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி ஆஃப் த மினிஸ்டர் இன் த கவுன்சில்ஸ். தே ஆர் ஆல்சோ த சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் பட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங் ஆஃப் த கேபினெட் அன்லஸ் இன்வைட்டட் டு டூ ஸோ. இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதாவது கேபினெட் மினிஸ்டர் மீட்டிங் நடக்கிறம்போது அதாவது நம்ம வந்து கூட்டத்தொடர் நடத்தலை, கேபினெட் மீட்டிங் நடத்தாத முடியாத சமயத்தில் ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டரில் பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி மீட்டிங்ஸில் வந்து இவங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் தான், இருந்தாலும் நீங்கள் வந்து கேபினெட் மீட்டிங்கில் அட்டன் பண்ணலான்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவங்க போய் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியும், இல்லைன்னா அட்டன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டெப்டி மினிஸ்டர்ஸ், துணை மந்திரிகள், இணை மந்திரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மேலே கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டெப்டி மினிஸ்டர்ஸ், இணை மந்திரிகள் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில். தே ஆர் ஆல்சோ த லோயஸ்ட் ரேங்க் மினிஸ்டர்ஸ் இன் த கேபினெட். தே அசிஸ்ட் எய்தர் மினிஸ்டர்ஸ் ஆர் த கேபினெட் ஆர் த ஸ்டேட் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டியூட்டிஸ் இன்ட்ரெஸ்டட் டு தேம். அவங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அவங்க கேரி ஆன் பண்ணுவாங்க. அவங்க வந்து கேபினெட்லையும் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்லேயும் டெப்டி மினிஸ்டர்ஸாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். வி வில் கண்டினியூ த லெசன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.